அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் புராண இதிகாசங்கள் சேனலின் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தை தொடங்கவிருக்கிறோம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனி முருகன் திருக்கோவில் பற்றித்தான் நாம் பேசப் போகிறோம். இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, எண்ணற்ற அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு புனித பூமி. வாருங்கள், இந்த கோவிலின் ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் ஒரு கதையாய், ஒரு பயணமாய் கேட்டறிவோம். ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் இரு மகன்களான விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு போட்டியை வைத்தார்கள். யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே ஞானப்பழம் கிடைக்கும் என்றார்கள். முருகன் தனது மயில் வாகனத்தில் வேகமாக புறப்பட்டார். ஆனால் விநாயகரோ தன் பெற்றோரே உலகம் என்று கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். உலகத்தை சுற்றி வந்த முருகன் விநாயகர் ஞானப்பழத்தை பெற்றதைக் கண்டு கோபம் கொண்டார். பழம் நீ என்று ஈசன் கூறியும் தன் சகோதரன் பெற்றதைக் கண்டு மனம் நொந்தார். அதனால் தன் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு தண்டாயுதபாணியாக ஆண்டிக் கோலத்தில் தனித்து வந்து அமர்ந்த இடம்தான் பழனிமலை. இங்குதான் நமது ஆச்சரியங்களின் பட்டியல் தொடங்குகிறது. முதல் ஆச்சரியம் நவபாஷான சிலை போகரின் அற்புதம். பழனியில் நாம் தரிசிக்கும் முருகப்பெருமானின் சிலை வெறும் கல் சிலை அல்ல. இதுதான் முதல் மற்றும் மிகப்பெரிய ஆச்சரியம். சித்தர்களில் தலை சிறந்தவரான போகர் சித்தர் என்பவரால் 9 வகையான அரிய விஷப் பொருட்களை, அதாவது 9 பாஷாணங்களை சரியான விகிதத்தில் கலந்து அரிய மூலிகைகள் சேர்த்து சுமார் 9 வருட கால உழைப்பால் உருவாக்கப்பட்ட அற்புதம் இது. இதைத்தான் நவபாஷாண சிலை என்று கூறுகிறோம். இதன் மகிமை என்ன தெரியுமா? இந்த நவபாஷாண சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி இவை அனைத்தும் நோய் தீர்க்கும் அருமருந்தாக மாறுகின்றன. குறிப்பாக சந்தனம். இரவில் முருகப்பெருமான் மேனி முழுவதும் சந்தனம் பூசப்படும். மறுநாள் காலையில் அந்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படும். பல நோய்கள், தீராத பிணிகள் கூட இந்த பிரசாதத்தால் குணமானதாக எண்ணற்ற பக்தர்கள் சாட்சி கூறுகிறார்கள். அதேபோல் இரவில் சிலையிலிருந்து வியர்வை துளிகள் வெளிப்படும் என்றும் அது அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. இது போகரின் சித்த வித்தைக்கு ஒரு சான்று. இரண்டாவது ஆச்சரியம் முருகனின் 3 கோலங்கள். ஒரு தலத்தில் 3 தரிசனங்கள். பழனியில் நாம் முருகப்பெருமானை ஒரே ரூபத்தில் மட்டுமல்ல, 3 வெவ்வேறு கோலங்களில் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. இது ஒரு அபூர்வமான அமைப்பு. பெரிய நாயகி அம்மன் கோவில். இங்கு முருகப்பெருமான் தனது துணைவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குதான் சண்முகர் சன்னதியும் உள்ளது. திரு ஆவினன்குடி மலையடிவாரத்தில் உள்ள இந்த கோவிலில் முருகப்பெருமான் குழந்தை வடிவிலும் மயில் மீதும் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். ஞானப்பழத்திற்காக உலகை சுற்றிய கோலத்தை குறிப்பதாக ஐதீகம். மலைக்கோயில் தண்டாயுதபாணி சுவாமி இங்குதான் நாம் வணங்கும் தண்டாயுதபாணியாக கையில் தண்டத்துடன் ஆண்டிக் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த 3 கோலங்களையும் ஒரே தலத்தில் தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியம். மூன்றாவது ஆச்சரியம் அதிசய அபிஷேகங்கள், ஒரு மருந்தின் ரகசியம். மூன்றாவது நவபாஷாண சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. வழக்கமாக மற்ற கோவில்களில் பல பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படும். ஆனால் பழனியில் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி ஆகிய 4 பொருட்கள் கொண்டுதான் பெரும்பாலும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மிக முக்கியமான விஷயம், சந்தனம் மற்றும் பன்னீர் தவிர மற்ற அபிஷேக பொருட்கள் அனைத்தும் முருகன் விக்கிரகத்தின் தலையில் வைத்து எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இதை சிரசு விபூதி என்று கூறுவர். இது சித்தர்களின் உத்தரவின் பேரிலேயே பக்தர்களுக்கு வழங்கப்படும் அரிதான பிரசாதமாகும். இதன் மகிமை அளப்பரியது. 4வது ஆச்சரியம் பள்ளி அறை அதிசயம் முருகனின். பழனி கோவில் பள்ளி அறைக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஒரு அதிசயத்தை பார்த்திருக்கலாம். இரவில் முருகப்பெருமானின் திருப்பாதங்கள் ஒரு தொட்டில் போன்ற ஊஞ்சலில் இருத்தப்படும். குழந்தைகளை நாம் எப்படி தாலாட்டி தூங்க வைக்கிறோமோ அதே போல முருகனையும் தொட்டிலில் கிடத்தி தாலாட்டு பாடி பள்ளி அறை கதவுகள் மூடப்படும். இது முருகனை ஒரு குழந்தையாக பாவிக்கும் பக்தர்களின் அன்புக்கு ஒரு சான்று. மறுநாள் காலையில் மீண்டும் முருகன் மூலஸ்தானத்திற்கு எழுந்தருள்வார். 5வது ஆச்சரியம் உலக புகழ்பெற்ற பழனி பஞ்சாமிர்தம். பழனிக்குச் சென்று பஞ்சாமிர்தம் சுவைக்காமல் வருபவர் எவரும் இல்லை. இது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, இதன் மருத்துவ குணத்திற்காகவும் தயாரிப்பு முறையிலும் இது ஒரு ஆச்சரியமே. நாட்டு சர்க்கரை, மலை வாழைப்பழம்,
பசுனை, தேன், ஏலக்காய் ஆகிய 5 இயற்கையான பொருட்களுடன் கற்கண்டு மற்றும் உலர்ந்த திராட்சை சேர்த்து இது தயாரிக்கப்படுகிறது. எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் இந்த பஞ்சாமிர்தம் பல நாட்கள் கெடாமல் இருக்கும் அற்புதம். 6வது ஆச்சரியம், மரகத லிங்கங்கள். போகரின் தவ ஆற்றல். பழனி கோவிலில் 2 அரிய மரகத லிங்கங்கள் உள்ளன. ஒன்று முருகன் சன்னதிக்கு அருகில் உள்ளது, மற்றொன்று போகர் சித்தரால் அமைக்கப்பட்டதாக கருதப்படும் போகர் சமாதியின் மேல் உள்ளது. இந்த 2 மரகத லிங்கங்களும் போகரால் பூஜை செய்யப்பட்டு சக்தி ஏற்றப்பட்டதாக நம்பப்படுகிறது. மரகத லிங்கங்கள் மிகவும் அரிதானவை மற்றும் மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவை. 7வது ஆச்சரியம், இடும்பன் வரலாறு. காவடியின் பிறப்பு. பழனி மலைக்கு காவடி எடுக்கும் வழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? இது இடும்பன் என்ற அசுரனின் கதையுடன் தொடர்புடையது. அகத்திய முனிவர் சக்திகிரி, சிவகிரி என்ற 2 மலைகளை இடும்பன் சுமந்து வரச் சொன்னார். இடும்பன் அவற்றை ஒரு தண்டின் இருபுறமும் காவடியாக கட்டி சுமந்து வந்தான். களைப்புற்றவன் பழனி மலையில் ஓய்வெடுக்க அங்கே தண்டாயுத பாணியாய் முருகன் குடிகொண்டார். இடும்பன் மலைகளை எடுக்க முயன்றபோது முருகன் அங்கேயே நிலை பெற்றார். இடும்பன் சந்நிதி இன்றும் பழனி மலையில் உள்ளது. இடும்பனின் பக்தியையும் மலைகளை அவன் காவடியாகச் சுமந்து வந்ததையும் போற்றும் விதமாக இடும்பன் சந்நிதி இன்றும் பழனி மலையில் உள்ளது. இடும்பனைப் போல காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு முருகன் அருள் புரிவார் என்பது ஐதீகம். அதனால்தான் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து முருகனை தரிசிக்கின்றனர். எட்டாவது ஆச்சரியம், பழம் நீ பேரின் பின்னணி. பழனி என்ற பெயர் எப்படி வந்தது? ஞானப்பழத்திற்காக நடந்த போட்டியில் விநாயகர் தன் பெற்றோரைச் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். முருகன் சினமுற்று தனித்து வந்தபோது சிவபெருமான் பழம் நீ, அதாவது ஞானத்தின் முழு உருவம் நீயே என்று முருகனிடம் கூறினார். அந்த பழம் நீ என்பதே காலப்போக்கில் மருவி பழனி என்று ஆனது. இந்த பேரிலேயே ஒரு ஆழமான தத்துவம் அடங்கியுள்ளது. 9வது ஆச்சரியம், நவகிரக தோஷ நிவர்த்தி. ஒரே இடத்தில் தீர்வு. பொதுவாக நவகிரக தோஷங்கள் நீங்க நவகிரக சன்னதிகளுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். ஆனால் பழனியில் முருகனுக்குள் நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து முருகனை வழிபட்டால் அனைத்து நவகிரக தோஷங்களும் நீங்கும் என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை. முருகன் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதன் ஒரு அடையாளம் இது. குகை மற்றும் சமாதி. போகர் சித்தர் பழனி முருகன் சிலையை நிறுவியது மட்டுமல்லாமல் பல வருடங்கள் இந்த மலைக்குகையில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. இன்றும் மலைக்கோயிலில் முருகன் சன்னதிக்கு பின்புறம் போகர் சன்னதியும் அவருடைய சமாதியும் உள்ளது. போகர் சமாதியின் மேல்தான் மற்றொரு மரகத லிங்கமும் உள்ளது. இந்த இடத்தில் தியானம் செய்தால் சித்தர்களின் ஆற்றல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பழனி முருகன் திருக்கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது போகர் சித்தரின் தவ ஆற்றல், முருகனின் தெய்வீக சக்தி மற்றும் பல நூற்றாண்டுகளின் ஆன்மீக வரலாறு பொதிந்துள்ள ஓர் புண்ணிய ஸ்தலம். நவபாஷான சிலையின் மருத்துவ குணம், 3 கோலங்களில் காட்சி தரும் முருகன், அதிசய அபிஷேகங்கள், பஞ்சாமிர்தத்தின் தனித்துவம் என ஒவ்வொரு அம்சமும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. இந்த தலத்திற்கு வந்து முருகனை தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தரும் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஞானம் என அனைத்தையும் பெற்றுச் செல்கிறார்கள். இந்த பழனி மலையின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கிறது. இந்த கதையை கேட்டு நீங்கள் ஒரு முறையாவது பழனிக்குச் சென்று இந்த ஆச்சரியங்களை நேரில் கண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவண பவ.